அரைச்ச இடத்துல தேடும் வராது. அரைச்ச இடத்துலன்னா ஜலத்தை வாரி அடைச்ச இடத்துலன்னு அர்த்தம். சாமான்யமா இருக்கிறவன் என்ன நினைப்போம், இங்கே மணிபரிசு விழுந்த இடத்துல தானே காரணம், அதை சொன்னான்னு போவான். அவனவனுக்கு எது மனசுல படுவதோ தானே படும் அப்படின்லாம் சொல்லுவானா. மகான்கள் பேசுற பேச்சு ஜீவ கலை உண்டு, அது சாஸ்திரார்த்தமா இருக்கும். அவ வேடிக்கையா சொன்னா கூட அது பெரிய தர்மமா நினைச்சுக்கும். கீதார்த்தமுக்கு எம்ப்ரூயு சதர்ம பரமஸ்மதான்னு மகான்கள் வாக்குனாலே சொன்னா அதுக்கு ஒரு உயிர் உண்டு. ஆச்சாரியால் சொன்ன ஸ்லோகமும் இல்லையா, அம்பாள் நேரம் வந்து இருக்கிறாள், ஹிருதயத்தை பார்த்தா அந்த ஸ்லோகத்தை சொன்னா அப்படி வந்து அம்பாள் கண்ணுல மையம், நெத்தியில காஷ்மீர் குங்குமமும், கழுத்துல முக்தாகாரமும், வாக்குல தாம்பூலமும், தல பின்னலும், மங்களமூர்த்தியா அம்பாள் தரிசனம் கொடுக்கிறாள். இது மாதிரி இந்த ஸ்தோத்திரங்களை எல்லாம் நாம் படிச்சுக்கிட்டா இனிமே தியான யோகம் நமக்கு தனியா தேவையில்லைன்னு. தியான யோகமே நமக்கு தேவையில்லை. அம்பாள் உள்ளேயே தெரிவது மட்டுமல்ல, இந்திராதி தேவர்கள்லாம் வந்து நம்ம கூப்பிடுவார்கள். எங்க ஊருக்கு வா, எங்க ஊருக்கு வான்னு சொல்லுவாளாம். ஆமா, எங்க ஊர்ல வாருங்கள் நீங்கள் கூப்பிடுவாளாம். அப்படி கூப்பிட்டா அதுல ஆசை வச்சு விடாது என்னாள் பதஞ்சலி யோக சூத்திரத்துல. இப்படி அம்பாளையோ பகவானையோ உள்ள பார்த்தா பாக்குறவாளே இந்திரன் கூப்பிடுவோன், வருணன் கூப்பிடுவோன், பிரம்மா கூப்பிடுவார், எல்லாரும் வந்து கூப்பிடுவாள். கூப்பிட்டா சான்யபனிமந்திரணே சங்கஸ்மயாகரணம் புனரனிஷ்ட பிரசங்காத்தில். ஆமா, சங்கமும் ஸ்வயமும் ரெண்டையும் அடையாதே, பற்றும் வைக்காதே. அவர்கள் கூட்டத்திலே கர்வத்தையும் அடைஞ்சு பெரிய கூட்டத்துல நேற்றுக்கு ராத்திரி இந்திரன் வந்து கூப்பிட்டார், நான் மாட்டேன். வருணம் வந்து கூப்பிட்டார், மாட்டேன்னு. நீ சொல்லாதே, வாஸ்தவமா கூப்பிட்டவன் சொல்ல மாட்டான் கூப்பிட்டான்னு, கூப்பிடாதவன் தான் கூப்பிட்டான்னு போடுவான். அப்படி எல்லாம் புரிய பண்ணி என்ன பிரயோஜனம் அதுல எப்படி சொல்றதுல. அனிஷ்ட பிரசங்காது மறுபடியும் திரும்பி இந்த ஊர்ல வந்து மன்னாடு வேணுட்டார். அது அப்படியே உள்ள தெய்வத்தை பிடிச்சு விட்டா தெய்வத்தையே பிடிச்சுன்னு விடு. அதுல இருந்து கிடைக்கிறதான ஐக்கியமான விவகாரத்துல போய் ஈடுபட்டு விடாது. நீ இப்படி பதஞ்சலி யோக சூத்திரத்துல போய் சொல்லியிருக்காரு. நாங்கள்லாம் உள்ள சுவாமியை பாக்குறவா சுவாமியை பார்த்தேன்னோ பார்த்ததுனால தனக்கு கிடைச்ச ஒரு பலனையும் சொல்லிவிட மாட்டாள். சொன்னா அப்புறம் இப்படி போயிடுவது ஓட்டக்குடத்துல வச்ச ஜலம் மாதிரி ஆயிடும். ஆனந்த லஹரி முதலிய ஸ்தோத்திரங்களே அவசியம் படிக்கணும். படிச்சா அம்பாள் உள்ள தெரியவள். 19 ஸ்லோகம் அது. ஒரு ஸ்லோகமும் அம்பாளை பார்த்து சொல்றாள், அம்மா புருஷோர்தோயானம் விஷமசதமாசானிவதனம் ஸ்மசானம் கிரீடாபூ நுஜகதிவூஷணவிஜயே சமக்ரே ஜகதி விதிதைவ ஸ்மரதிபோ யதேதஸ்யைஸ்வர்யம் தவஜனனி சௌபாக்யமஹிமா. வாத்துக்காரருக்கு வாகனம் காளமாடு, ஆகாரமோ காளக்கூட்ட விஷம், வஸ்திரமோ திக்கு பித்தனவர். அப்படி உன்மத்தமாசாத்தியஹரஸ்மரஷ்ட பைத்தியம் பித்தன் உன் புருஷன் திக்வசனன் துணி இல்லாம கூத்தாடுவார். அவர் விளையாடுற இடமும் ருத்ரபூமி, ஸ்மசானம் கிரீடா போகும். அவருக்கு ஆபரண வரிசைகள் என்ன தெரியுமா? என்ன கல்ல வச்ச மகர குண்டலம், முக்தாகாரமா பாம்பு. தண்ணி பாம்பை கண்டா கூட பயமா இருக்கு. தண்ணி பாம்பு ஒண்ணும் கடிச்சா கூட ஒண்ணும் இல்லை, சுண்ணாம்பு போட்டா போயிடும். பாம்புன்னா பயமா இருக்கு. புஜகனியோகமும் பூஷண விதி, அவன் ஆபரண வரிசையோ பாம்புகள். நான் என்னமோ வாத்துக்காரர் அம்மா தூஷிச்சேன்னு சொல்லாதீங்க, நினைக்காதீங்கோ. ஒரு சன்னியாசியிலேருந்து சின்ன குழந்தை முதற்கொண்டு பரமேஸ்வரனுக்கு வாகனம் காளமாடு, காளக்கூட்ட விஷம் ஆகாரம், திக்கு வஸ்திரம், ஸ்மசானம் விளையாடுற இடம், பாம்புகள் ஆபரணம் எல்லாருக்கும் தெரியும், உலகம் தெரிஞ்ச விஷயம். அப்படிப்பட்ட பரமேஸ்வரனுக்கு குபேரன் பக்கத்துல வந்து கை கூப்பிக்கிண்டு யாருக்கு ஐஸ்வர்யத்தை வாரி கொடுக்க சொல்றீங்களோ கொடுக்குறேங்கிறான். அடிமாதி சித்திகள் கை கூப்பிண்டு நீங்க என்ன பண்ண சொல்றீங்களோ செய்யறேன்னு சொல்லி கை கூப்பின்னு நிற்கிறது. இத்தனை பெருமை பரமேஸ்வரனுக்கு வந்ததுக்கு காரணம் நீங்க மாலையிட்ட பெருமை அம்மாள் ஆளாம். சமக்ரே ஜகதி விஜிதைவ ஸ்மரதிபோ யதேதஸ்யைஸ்வர்யம் அவஜனனி சௌபாக்யமஹிமா.